கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் மிகப்பெரிய பாக்கியவான்கள், அருமையானவர்கள். ஏன் தெரியுமா? சர்வலோகாதிபதி, சிருஷ்டிகர், அகில உலகத்தின் ஆண்டவராகிய பிதாவின் தேவனிடத்திலே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருந்ததோ எல்லாமே நமக்கு சொந்தமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். எப்படி பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறாரோ அதை போல உங்களுக்கும் சலுகைகள் உண்டு, உரிமைகள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அதை என்ஜாய் பண்ணுகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாருங்கள், 109வது செய்தி, ராஜரீக சலுகை, ராயல் பிரிவிலேஜ். ஆமென். நிறைய ராயல் பிரிவிலேஜஸ் நமக்கு இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதில் ஒன்று என்னவென்றால், லிவிங் இன் த அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். அப்படி என்றால் என்ன பொருள்? கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் அத்தாரிட்டி இருந்ததோ அத்தனையையும் தேவன் நமக்கு தந்தருளியுள்ளார். அதை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அங்கே லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே, லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்கள், நமக்கு அந்த காட் கைண்ட் ஆஃப் அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு. குமாரன் யாரிடத்திலிருந்து பெற்றது? அவருடைய பிதாவினிடத்திலிருந்து பெற்ற அந்த தரமான அதிகாரத்தை நீங்களும் நானும் உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அருமையானவர்களே. ஆமென். இட்ஸ் இட் நாட் அ பிரிவிலேஜ். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? யோசித்து பாருங்க. இட்ஸ் எ கிரேட் பிரிவிலேஜ். எது கிரேட் பிரிவிலேஜ்? லிவிங் இன் த அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் செய்ய அதிகாரம் இருந்ததோ அத்தனை அதிகாரத்தையும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். எனவே தான் நான் அடிக்கடி இந்த புக்கை என்ன சொல்கிறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. அது என்ன அத்தாரிட்டி? டிவைன் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணாரு, எப்படி அந்த அதிகாரத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணாரோ அதே போல நீங்களும் நானும் அந்த தேவரகமான சலுகை நிறைந்த அதிகாரத்தை அப்ளை பண்ண வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே, the book of Matthew chapter 10 verse 1 I shall read. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது பரலோகம் கொடுத்த அதிகாரம். இன்னைக்கு தலைப்பு என்ன? we are enjoying, we are entitled to enjoy the royal privilege which was enjoyed by our elder brother Jesus Christ. நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன அதிகாரத்தை எல்லாம் உடையவராக இருந்தாரோ அது எல்லாவற்றையும் நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. God's power and authority for us. ஆமென். and it is in us. ஆமென். பாருங்க, இது ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு புரியாது. நான் யோசித்து பார்க்குறேன், அன்றைக்கு வனாந்தரத்தில் 99.999% ஏன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை? இன்றைக்கி நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், உங்களில் பலர் இதை நம்ப மறுக்கிறீர்கள். உங்கள் இருதயம் எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே அதிகாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி அங்கள் இருக்கும்? அருமையானவர்களே, இட் இஸ் சூப்பர் நேச்சுரல். பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள்ள 99.999% போக முடியலையே. தேவர் இன் கார்னல் மைண்டு. பிராக்டிக்கலாக திங்க் பண்ணாங்க, ஜென்ம சுபாவத்தோடு இருந்தாங்க, மனித சுபாவத்தோடு இருந்தாங்க. தேவன் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தேவ சுபாவம் உள்ளவர்களாக வாழப்போகிறீர்கள். அதுதான் பர்பஸுங்க. தேவனை போல வாழுவீர்கள். தப்பு தப்பு தப்பு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நீங்கள் தேவர்களாக வாழுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.
வாட் a loving daddy. Thank you Lord for your goodness. What a loving daddy. ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்கு கொடுத்த பிரிவிலேஜஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் கொடுத்து விட்டீரே, அதை அறிந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆமென். பாருங்கள், ஜென்ம சுபாவம் பிராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணும். அவர்களுக்கு இது புரியாது. இயேசு கிறிஸ்து சந்தித்த அத்தனை பிரச்சனைக்கும் அவர் நேச்சுரல் வேலை தீர்வே கொடுக்கலங்க. சூப்பர் நேச்சுரல் தான் தீர்வு கொடுத்தார். நீங்களும் சூப்பர் நேச்சுரல் தீர்வு கொடுக்கும்படியாக அந்த ராஜரீக சலுகையை கிருபையாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்கள், இந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் ஓவர் ரூல்ஸ் த நேச்சுரல். வாட் டஸ் இட் மீன்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கு. ராஜரீக சலுகை தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? நீ பேசினா பிரச்சனை தீர்ந்துடும். ஆனா நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்களாக, அதாவது பிராக்டிக்கலா திங்க் பண்ணுகிற நபராக இருந்தால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாதுங்க. ஆமே. இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, காலேபு, யோசுவா, தாவீது, எலியா, எலிசா, பவுலு, வேற யாரு, பேதுரு, இவர்கள் அத்தனை பேரும் ஜென்ம சுபாவத்திலே ஆபரேட் பண்ணல. அருமையானவர்களே, தேவனை போல சிந்தித்தார்கள். என்ன சிந்தித்தார்கள்? எல்லா பிரச்சனைக்கும் என்னிடத்தில் தீர்வு இருக்கிறது. ஆமென். எதற்கெல்லாம் தீர்வு இருக்கு? நாங்கள் யுத்தத்திலே ஜெயித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மணி நேரம் எங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நாங்கள் யுத்தத்திலே ஜெயித்து விடுவோம். எங்கள் தேவன் தந்திருக்கிற கானான் தேசத்தை சுதந்திரித்து விடுவோம். இப்பொழுது எங்களுக்கு இருள் வந்திருக்கு. அந்த இருளை அகற்றுவதற்கு அந்த அதிகாரத்தை தேவன் என்னுடைய நாவிலே தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்தில் 6வது புஸ்தகமாகிய யோசுவாவிலே ஒரு நபரால் விசுவாசிக்க முடியும் என்றால் 21வது நூற்றாண்டின் விசுவாசிகளே, இனி விஷ ஊசிகளா இராதீங்க, விசுவாசிகளா இருங்க. அப்படின்னா என்ன பொருள்? சூரியனை பார்த்து பேசு, சந்திரனை பார்த்து பேசு. ஏன்? அந்த ராஜரீக அந்த அதிகாரத்தை தேவன் உனக்கு தரவில்லையாப்பா? ஏன் நீங்க பிராக்டிக்கலா பிரச்சனை தீர்க்க ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, அந்த இயற்கையான காரியங்களை அதிசயமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றலினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய். ஆமென். பால் பாருங்க, பால் lived with this royal privilege. இயேசு கிறிஸ்துவை அவன் முகமுகமாக தரிசிக்கவில்லைங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குங்க. ஐ ஹாவ் தட் அத்தாரிட்டி. செய்தானா இல்லையாங்க? இன் அதர் வேர்ட்ஸ், யூ ஆர் லிவிங் இன் த அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை போல ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவில் தேவன் உங்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. இது இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அதை நான் தீர்த்து விடுகிறேன் ஒரு 2 நிமிடங்களில். பாருங்க, இது உண்மையே இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இதை பேசியிருப்பாரா? நான் சில வசனங்களை வாசிக்க போகிறேன். இது நிஜமாக இல்லை என்றால் உன்னை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்? முதலாவது, ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்னது, அவர்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார். அப்படி சொல்லுவாரா? ஐயா, அந்த ராஜரீக சலுகையாகிய தேவரக அதிகாரம் உன்னிடத்தில் இல்லை என்றால் இந்த வார்த்தை சொல்லுவாரா? இந்த வார்த்தை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லுவாரா? இன்னும் எதை, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லுவாரா? மனுஷ பலத்தில் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீங்க. அது நிஜம் அல்ல பிரியமானவர்களே. அது நிஜமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லியே இருக்க மாட்டார். எந்த வார்த்தையெல்லாம் சொன்னார்? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்றால் தேவன் அதற்கு உரிய அதிகாரத்தை தராமல் சொல்ல மாட்டாருங்க. என்னோடு சேர்ந்து நீங்கள் எழுந்திருங்கள் அருமையானவர்கள். சப்பையா வாழ்ந்து விட்டு இந்த உலக வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸோடு இணைந்திருக்கிறீர்கள். சக்க போடணும். அப்படி என்றால் என்ன பொருள்?
இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்ததை போல நீங்கள் அவர் செய்ததையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை 21வது நூற்றாண்டில் இந்த பூமியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டாமா? மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.